இந்த ஸ்கந்தகுரு கவசம் எல்லாருமே கேட்டிருப்போம். இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக இருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கந்தகுரு கவசத்தில் இந்த வரக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அக்ஷர லக்ஷமிதை அன்புடன் ஜெபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் மகன்றோடும் மூவுலகும் அதாவது மூவுலகத்தையுமே ஜெயித்து நீ மூவுலகத்திலும் சிறந்த பூஜ்யன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒரு சிறந்த பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுவோம். கோடித்தரம் ஜெபித்து கோடி காண வேண்டுமப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். இதை அந்த ஒரு மறைப்பொருளாக அந்த பாடல்களில் வச்சுருக்காங்க. நீங்கள் அவ்வளோ அந்த ஸ்கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், ஸ்கந்த குரு கவசமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கவசம் போல காக்கும். முக்கியமாக கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை காப்பதற்கு இந்த பாடல்களை எந்த ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவமாகும். நான் சொன்ன இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த இதை நீங்கள் லட்சம் உரு, எந்த ஒரு மந்திரத்தையுமே லட்சம் உரு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக வேண்டுறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் முன்னாடி நிற்பார். இது சத்தியம். அப்போ முருகர் உங்கள் முன்னாடி நிற்கணும், நீங்கள் உங்களுக்கு அவர் எப்பயுமே காப்பாக இருக்கணும்னா இந்த மந்திரத்தை லட்சம் உரு போடும்போது நிச்சயமாக முருகர் நமக்குள்ளே வந்துடுவார்.